ஸோ வெல்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெவின்யூ அண்ட் ப்ராஃபிட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது ஃபவுண்டர் கொடுத்துருக்காரு. இந்த டாபிக் வேற ஒரு பரிணாமத்தில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? எது இருந்தாலும் ஓகே தான், வேறு வழியில் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு அதான் சொல்ல போகிறேன். ரைட். ஸோ வி மேக் மனி, right? But at the same time, we waste money. We waste our time and we waste our resources. Means, நம்ம என்னென்னலாம் சம்பாதிச்சோமோ அதெல்லாம் இழக்கிறோம். அதுக்கு பெயர் போன இண்டஸ்ட்ரி எது? ஆடாடா நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க, பார்த்துக்கங்க. சிவில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் வந்து ரெண்டு. ஒன்று வந்து நிறையா ரிசோர்ஸஸ் டைம் அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னோட செஷன் மத்தியானம் வருது அப்படிங்கிறது ரெண்டு காரணங்களுக்காக இந்த வீடியோ போட்டோம். முக்கியமாக பிஃபோர் ஏர்னிங் மோர் ஆர் பிஃபோர் ஏர்னிங் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விட நம்பர் ஒன் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன உள்ளே வருது, ரெண்டாவது என்ன வெளியில் போகுது, மூணாவது என்ன பேலன்ஸ் நிற்கிது, ரொம்ப முக்கியமாக மறுபடியும் நான் பேலன்ஸ் நிற்கிறத எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அஞ்சாவது ரொம்ப முக்கியம் எண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதான் சிஸ்டம். என்ன உள்ளே வருது என்ன வெளியில் போகுது, எவ்வளோ பேலன்ஸ் நிற்கிது, எவ்வளோ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எகெயின் எவ்வளோ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். கரெக்ட்? இந்த அஞ்சு தான் இண்டிகேட்டர். த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் வெரி சிம்பிள். த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு மேக் பீப்புள் ஹாப்பி. த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ். மீன்ஸ் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் டு மேக் பீப்புள் ஹாப்பி. The question in front of you is very simple. Are you making people happy? Are we making people happy? That is a big question mark in front of you. Business நம்ம ரெண்டா பிரிக்கலாம். One is volume business, another one is value business. எத்தனை பேர் வால்யூம் பிஸ்னஸில் இருக்கீங்க? ஓகே. எத்தனை பேர் வேல்யூ பிஸ்னஸில் இருக்கீங்க? கிரேட். ட்ரேடிங் எல்லாமே வால்யூம் சொல்லலாம், சர்வீஸ் எல்லாமே வேல்யூ சொல்லலாம், ரைட்? அகெயின் அடுத்த மூணா பிரிக்கிறது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இஸ் ஒன் இண்டஸ்ட்ரி, ரெண்டாவது ட்ரேடிங், மூணாவது சர்வீஸ். எத்தனை பேர் சர்வீஸில் இருக்கோம்? எத்தனை பேர் பிஸ்னஸே சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கோம்? அடாடா வட போச்சு, தூக்கட கை கீழே இறக்கல. தட் இஸ் வெரி குட். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். நாலாக பிரிக்கிறோம், மறுபடியும் ரெண்டாக பிரித்தோம், மூணாக பிரித்தோம், நாலாக பிரிக்கிறோம். ஸோ பிஸ்னஸ் ரன்னிங் வித் ப்ராஃபிட். எத்தனை பேர் பிஸ்னஸ் ரன்னிங் வித் ப்ராஃபிட்? கிரேட். 15-20. ரெண்டாவது பிஸ்னஸ் ரன்னிங் வித் லாஸ். எத்தனை பேர்? நம்பர் 2, 3, 4. ஓகே, வெரி குட். நம்பர் 3 பிஸ்னஸ் ரன்னிங் வித் ரொட்டேஷன். பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊற்றுனேன், மண்ணெண்ணெய் விலை ஏறி போச்சேன்னு க்ரூட் ஆயில் ஊற்றுனேன். இப்போ எந்த ஆயிலில் ஓடுதுன்னு வண்டிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ப்ராஃபிட்டா லாஸான்னு எனக்கும் தெரியல, பிஸ்னஸுக்கும் தெரியல. இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க. கையை தூக்குனவங்களும் அதே கேட்டகரி தான், கையை தூக்காதவங்களும் அதே கேட்டகரி தான். இப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டாக தான் பிரிக்கிறோம். ஒன்று பிஸ்னஸ் என் கண்ட்ரோலில் இருக்குது, ரெண்டாவது நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேனா அப்படிங்கிறதே தெரியாமல் நானே என் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கேன். இதுதான் ரெண்டு கேட்டகரி. இன்ஃபேக்ட் வால்யூம் பேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வெரி சிம்பிள். லெஸ் காஸ்ட், அதாவது ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்போம், கம்மி விலைக்கு வாங்கியிருப்போம், லெஸ் ப்ரைஸுக்கு விற்றுருப்போம், கம்மியாக விற்றுருப்போம், கம்மியாக வாங்கியிருப்போம், கம்மியாக விற்றுருப்போம். மோர் கஸ்டமர்ஸ், இதுதான் ஃபோக்கஸாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கலாம். மோர் கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கும், மோர் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். மோர் கஸ்டமர் அப்படின்னா இன்ஃபேக்ட் மோர் டிரான்சாக்ஷன்ஸ். மோர் டிரான்சாக்ஷன்ஸ் மீன்ஸ் மோர் பில்லிங். ரொம்ப முக்கியம். ரெவென்யூ இஸ் ஆல்சோ ஹை, டெஃபினட்டாக. டேர்ன் ஓவர்லாம் நிறையா பண்ணுவோம் ரெவென்யூ, பட் லெஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இது வந்து ட்ரேடிங்கில் எஸ்பெஷலி இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் யாராவது நிறையா பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க, ரொம்ப அடி விழுகும். அடுத்தது வேல்யூ பேஸ்ட். இன்ஃபேக்ட் நிறையா ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாமே அவார்டு வாங்கினீங்க, அவங்க எல்லாமே வேல்யூ பேஸ்ட். பர்டிகுலர்லி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் வேல்யூ பேஸ்டில் இருக்கும். கஸ்டமைசேஷன் இதில் நிறையா இருக்கும்.
கஸ்டமைசேஷனும் இதில் தான் நிறையா இருக்கும், கஸ்டமும் நிறையா இதில் இருக்கும். அடுத்தது டைம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டைமா அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்குது நிறையா. அதே மாதிரி லெஸ் கஸ்டமர்ஸ், ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால டைம் பேஸ் இருக்கிறதுனால லெஸ் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் ஃபீட் பண்ண முடியும். ஈவன் என்னோட பிஸ்னஸும் அதே கேட்டகரியில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஹை ரெவென்யூ இருக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வேல்யூ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிராண்ட். ஆர் லோ ரெவென்யூவும் இருக்கலாம். ப்ராஃபிட் மார்ஜின் வில் பி ஹை. டெஃபினட்டாக சர்வீஸ் பேஸ்க்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வில் பி ஹை. There is a thumb rule. If you are into trading, then it should start from 1:22. If you are into manufacturing, it should start from 1:28. If you are into service industry, be happy, your ratio is 1:6. 10,000 சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளுக்கு அப்படின்னா அவனால் 60,000 லாபம் வரணும். சிம்பிள். 10,000 சம்பளம் கொடுக்குறீங்கன்னா into 22 is trading, into 28 is manufacturing. This is a very basic thumb rule for any industry. It depends on your location, it depends on your product, கொஞ்சம் vary ஆகும். எங்களுதெல்லாம் 1:6, architect 1:6 definitely. It is all time based, right? So very simple. Instead of focusing on revenue generation, we are focusing on micromanagement. This is the basic problem what we have. Micromanagement தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தது பூரா micromanagement தான். நீ எந்த வேலை வேணால் செய், you have freedom. ஆனால் எதாக இருந்தாலும் நீ கேட்டு செய். அதுக்கு எந்த வேலை வேணால் செய்ய, நீ என்ன வேணால் செய்ய, ஆனால் எதாவது என்னை கேட்டு செய். தி ஆர்ட் ஆஃப் டெலிகேஷனில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, டெலிகேஷன் இஸ் நாட் டெலிகேட்டிங் யுவர் டாஸ்க்ஸ், டெலிகேட்டிங் இஸ் நத்திங் பட் டெலிகேட்டிங் யுவர் டிசிஷன்ஸ். நான் எப்போ என்னுடைய முடிவை மற்றவங்களை எடுக்க விடுறனோ, என்னுடைய மேனேஜரோ இல்லை என்னோட சூப்பர்வைசரோ எப்போ எடுக்க விடுறனோ, அப்போ நான் அடுத்த லெவலை பற்றி யோசிக்கிறேன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அபவுட் த டாஸ்க் டெலிகேஷன், இட் இஸ் ஆல் அபவுட் தி டிசிஷன் டெலிகேஷன். ஸோ ஆர் வி ஃபோக்கஸிங் ஆன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்? இப்போ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் க்ரோத்தை பற்றி யோசிக்கவே முடியல, ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்குங்கிறத பற்றி யோசிக்க முடியல, என்னுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே முடியல. வி ஹாவ் ஃபியூ சேலஞ்சஸ். இது வந்து ரிஃப்ளெக்ஷன். மேபி நீங்கள் எதனால் பண்ணுறதில்ல அப்படிங்கிற இடத்த நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் 1, எஸ், சேலஞ்ச் நம்பர் 1 இஸ் திஸ் மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் பணம் எங்கிட்டே இருக்கிறதில்ல. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? இதை விட கொடுமை என்னென்னா, என் பணம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை விட அதான் உச்சக்கட்ட கொடுமை, முதல்ல பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒன்று என் பணம் என்கிட்ட இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல, முதல்ல இருக்கா இல்லையானே தெரியல. பேய் இருக்கா இல்லையா ஏதாவது ஒரு அறிகுறி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பணம் இருக்கா இல்லையானே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பணம் இருக்கும். கடைசியில் அது அடுத்த நாள் நைட்டு தூங்கிட்டு இருப்பான் நம்மளோட தான். ஆனால் காத்தால விடிகாலம் எந்திரிக்கும் போது வந்து பிடிக்கிட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் எங்கூட தான்டா இருந்த நைட்டு முழுக்க. நமக்கு வர வேண்டியதை விட நம்ம கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்குது, வாங்க வேண்டியது அதிகமாக இருக்குது. உசுறு ஒன்று தான் இருக்குது, அதே வாங்கிட்டு போயிடலாம். உசுறு மானம் இருக்கும். ஸோ மணி இஸ் நம்பர் 1 சேலஞ்ச் ஃபார் அஸ். நம்பர் 2 சேலஞ்ச் இஸ், இது மிகப்பெரிய பிரச்சனை, பீப்புள். ஸ்டாப் பிளேமிங் பீப்புள், ரீப்ளேஸ் வித் டெக்னாலஜி. நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம், யூ கிரியேட் எ டீம். ஃபாரினுக்கு போங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இந்தியன்ஸ் எல்லாமே ஃபாரினில் தான் இருக்காங்க, அவனுடைய மூளை எல்லாமே ஃபாரினில் தான் இருக்குது. ப்ராடக்ட் ஃபாரின் ப்ராடக்ட், ஆனால் மூளை இந்தியன்து. போய் பாருங்கள், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும், 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 மணி நேரம் டைல்ஸ் லே பண்ணிடலாம். டு யூ பிலீவ் தட்? லாட் ஆஃப் டெக்னாலஜி இன் பிளேஸ், யூ ஆர் ஸ்டில் பிளேமிங் பீப்புள். ஒரே ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து உண்மை சொல்லப்போனால், இட் இஸ் நாட் ஓன்லி அவர் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே சேர்த்து. என்னோட முட்டா பயலுக ஒரு 4 பேர் மாட்டிட்டானுங்க. இவனை விட்டுட்டோம்னா வரக்கூடியவன் என்னை விட அறியவாளியாக வந்தால் என்னால் ஏற்றுக்க முடியாது, அதனாலேயே இவனை கட்டிட்டு அழுகிறேன். இது வந்து ஒரு சாபக்கேடு. ஸ்டாப் பிளேமிங் பீப்புளில் நீங்கள் பிளேம் பண்ணுறதை நிப்பாட்டணும்னா ஒரே வழி அவனை தூக்குறது மட்டும்தான். சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறதுனால மட்டும்தான் யூ ஆர் எகெயின் இன் டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இஃப் யுவர் பீப்புள் இஸ் ராங், the reflection is very simple, you are wrong. If my person is wrong, then I am wrong. It is very simple. நீங்கள் யோசிச்சு பாருங்க, முட்டாள் வேலையில் இருக்கிறது பெரிய தப்பா, இல்லை முட்டாளை வேலைக்கு வச்சுக்கிறது பெரிய தப்பா? ஆனால் அவன் முட்டாள்னு தெரிஞ்சு அவனை மட்டுமே வச்சுக்கிறது அதை விட பெரிய தப்பா? தெரியல. என்னடா இப்படி சொல்கிறேன்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் நாட் ஃபார் அவர் ஃபீல்டு. எவ்ரிவேர், ஈவன் எஸ்பெஷலி இந்த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான்.
நான் எப்பவுமே ஓப்பனாக தான் பேசுவேன். இன்ஃபேக்ட் என்னை பற்றி தெரிஞ்சு என்னை கூப்பிட்ருக்காங்கிறத விட என்னை பற்றி தெரிஞ்சு என்னை கூப்பிட்ருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். நம்பர் 3 சேலஞ்ச். இன்ஃபேக்ட் பெரும்பாலான நேரங்களில் யார் ஓனர் யார் எம்ப்ளாயினே தெரியறதில்ல. மிகப்பெரிய கொடுமை இது. யோசிச்சு பாருங்க. உண்மையை சொல்லணும் தான். பிளேசரை மட்டும் கழட்டிட்டா ஆனால் போட்டுக்குவோம் ஃபஸ்ட் எம்ப்ளாயின்னு போட்டுக்குவோம். ஆல்வேஸ் யூ ஆர் அன் எம்ப்ளாயி. இட் இஸ் நாட் அ ஃபஸ்ட் எம்ப்ளாயி. அட் லாஸ்ட் ஐ எம் அன் எம்ப்ளாயி. சும்மா நச்சுக்கு பேர் தான். இமேஜ். வேர் இஸ் த இமேஜ் கம்ஸ் இன் டு பிளே. இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்குமே இருக்க முடியுதா? ஒரு செலிப்ரேஷன் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி என்றைக்குமே என்னால் போக முடியுதா? ஏன்? பிகாஸ் ஐ எம் இன் டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட். த மேஜர் சேலஞ்ச் இஸ் த மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதனால தான் அந்த இமேஜ் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் எம்ப்ளாயி தான் ஓனராக இருக்கான் இப்போ பல நேரத்தில் பல கம்பெனியில். எல்லாருமே ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. ஹலோ, ஏன்னா நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் கொண்டு வந்தேன். பட் டைம் கன்ஸ்ட்ரைன் என்னால் கேஸ் ஸ்டடீஸ் கொடுக்க முடியல. வெரி சாரி. கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே யூ கேன் வியூ மை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா. நிறைய பேர் இருக்கிறீங்க. ஈவன் இந்த டைம் பார்த்து என்னை கூப்பிட்ருக்காங்க. போன வாரம் தான் நினச்சேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டுமே தனியாக ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது எங்கேயோ போகுது லிஸ்ட்டு எக்கச்சக்கமாக. ஏன்னா எனக்கு வரக்கூடிய என்கொயரிஸில் 65% ஆர் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன். அன்பிலீவபிள். ஸோ உங்களை வச்சு தான் நானே குடும்பம் நடத்திட்டுருக்கேன். ஸோ த 4th இஸ் வெரி சிம்பிள். கமிட்மெண்ட். குவாலிட்டி அண்ட் டைம் அப்படிங்கிறது தான் யூனிக்னஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. குவாலிட்டி அண்ட் டைம் அப்படின்னு இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஓனராகவே இருக்கிறதுக்கு அருகதை. குவாலிட்டி அண்ட் டைம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ் பண்ண வந்துட்டு நான் டைமுக்கு கொடுத்துருவேன் ஆனால் சொன்னதை கொடுத்துருவேன். என்றைக்காவது ஜென்மால் நடந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இமேஜும் இல்லை, பீப்புளும் ப்ராப்ளம், பணமும் இல்லை. இது எப்படி பண்ண முடியும்? கமிட்மெண்ட், டைம் அண்ட் குவாலிட்டி. இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். தீஸ் டைம் அண்ட் குவாலிட்டி இஸ் அ பேசிக் ரிக்வயர்மெண்ட். யாரும் செய்ய முடியாத நீங்கள் செய்ய வேண்டியது. பேசிக் ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் அன் இன்ஜினியர், யூ ஆர் அன் ஆர்கிடெக்ட், யூ ஆர் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ். அது தெரியுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லாட்டி. ரைட். ஸோ நம்பர் 5 சேலஞ்சஸ். இந்த இடம் இல்லாதனால தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. லாங் டேர்ம் விஷன் அது இல்லவே இல்லை நமக்கு. விஷன் இஸ் ஆல்வேஸ் லாங் டேர்ம். இன்ஃபேக்ட் அந்த இடம் நமக்கு எந்த அளவுக்கு வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? அடுத்து 10 வருஷம் இல்லை 20 வருஷம் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எங்கே இருப்பேன், நான் இருப்பேனானே தெரியல, நான் எங்கே இருப்பேன். நீ எங்கே படித்தேன் அப்படின்னு கேட்பான். நான் எங்கே படித்தேன். அது மாதிரி நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் எங்கே இருப்பேன் தெரியல. நீ என்ன படித்த? நான் என்ன படித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். நான் என்ன படித்தேன்? நான் முதல்ல என்ன தான் படிக்கணும் நான். We don't have a long term. Most of the people, maybe very few are having that long term, but very few. But rest of the people are taking rest. 10 வருஷம் எங்கே இருப்பீங்க தெரியல, நமக்கே தெரியல. பிஸ்னஸ் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ தட் இஸ் வாய் நமக்கு ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்துட்டாங்க. மீன்ஸ் வி ஆர் ஸோ கால்டு அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சேடஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா டாப் 3 அன்ஆர்கனைஸ்டு செக்டார் எடுத்து பார்க்கும்போது நேற்று இந்த 3 தான் வந்தது. அக்ரிகல்ச்சர், ஃபுட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். யூ ஒன்ட் பிலீவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அன் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். டு யூ பிலீவ் தட்? கை தட்டிக்கிறீங்க, சந்தோஷம். நான் உண்மையை சொல்லிட்டேன், நீங்களும் நம்பிட்டீங்க, அதனால் கை தட்டுறாரு அவர். பட் வி ஹாவ் டு மேக் இட் ஆர்கனைஸ்ட். கடைசி 10 நிமிஷம் இந்தியன் படம் வர மாதிரி கடைசி ஒரு 20 செகண்ட் யூ வில் கெட் தட் வாட் இஸ் டு பி டன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஒரு அது டைம் ஆயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தர் வந்து நிற்பாங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்கன்னு தெரில. ஓகே, தேங்க்யூ வெரி மச். எனிவே பட் எப்படி இருந்தால் நான் முடிக்கிறதா முடிப்பேன். என்னை பற்றி தெரிஞ்சு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஆல் ரைட். ஸோ லாங் டேர்ம் விஷன் இஸ் த நம்பர் 1 பாயிண்ட். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட், ஃபஸ்ட் செட் தட். 10 வருஷத்தில் நான் எங்கே இருப்பேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். 100 கோடி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இஸ் ஆல்வேஸ் குட். 100 கோடிங்கிறது நம்பர், அவ்வளோதான். நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் டீம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது, திங்க் அபவுட் இட். Then commitment, image, people and money. These are all some of the metrics. So now comes the tactics. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். டாக்டிக்ஸ் இருக்குது. டாக்டிக்ஸ்னால் how to do. ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுவாங்க எல்லாருமே. டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது வெரி ஃபியூ. ஈவன் லாஸ்ட் டைம் நாங்கள் திண்டுக்கல்லில் பண்ணும்போது சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தரை கூப்பிட்டோம். அவர் எனக்கே வேட்டு வைப்பாருன்னு தெரியல, பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. அவர் 10 நிமிஷம் தான் பேசினார். கடைசி ஒரு நிமிஷம் என்னை பற்றி தான் பேசினார். இவர் இந்த கான்ஃபரன்ஸுக்கு 2000 ரூபா நீங்கள் கட்டிட்டு வந்திருக்கீங்க,
எல்லாத்தையும் ஒரு சொல்லிக் கொடுப்பாருன்னு நினச்சிடாதீங்க. உங்களை அடுத்தது அவரை கால் பண்ண வைக்கிற அளவுக்கு சொல்லிடுவார். கால் பண்ண வர வரைக்கும் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழியே இல்லை, கால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் இந்த பைலட் ரூமை க்ளீன் பண்ண போனார். ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு விஷயம். பைலட் தெரியுங்களா? ஓகே, பைலட் ரூமை க்ளீன் பண்ண போனார். அந்த பையனுக்கு வந்து பைலட் வந்து ஏரோப்ளைன் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப நாளாக. பைலட் ரூமில் வந்து ஏரோப்ளைன் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிற ஒரு புக் இருந்தது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஏரோப்ளைனில் ஏறி உட்காந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் படித்தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஏரோப்ளைனை கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்மால் பட்டன் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அடுத்தது ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் மூவ் பண்ணணும்ல, ஓட்டணும்னு ஒரு ஆசை. ஸோ மூவ் பண்ணுறது எப்படி அடுத்தது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் புக் எடுத்தான். மறுபடியும் அடுத்த சாப்டர் 2 புக் எடுத்து பார்த்தோம்னா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதை படிச்சுட்டு மறுபடியும் அவன் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டான். ஃபேண்டாஸ்டிக், எக்ஸைட் ஆகிட்டான். அடுத்தது பறக்கணும். பறக்கிறது எப்படின்னு இருக்கான்னு பார்த்தா இருந்தது. எப்படி பறக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் படித்தான் புக்கில். பறந்துருச்சு. 20 நிமிஷம் மேலே தான் அல்டிமேட். ஸோ அவன் கொஞ்சம் ஆசை தீர்ந்தது. எதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு அடுத்த இறங்குறது எப்படி அப்படின்னு பார்த்தான். கீழே இறங்கணும்னு தெரியணும்னா வால்யூம் 2 புக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ வேறு வழி. திஸ் இஸ் அ பிஸ்னஸ், again வெரி சிம்பிள் பிஸ்னஸ். அதனால் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். again அந்த இடம் ஞாபகம் வந்து நவ் கம்ஸ் த டாக்டிக்ஸ். ஸோ எஸ், பி அ பிராண்ட். நம்பர் 1 இஸ் பி அ பிராண்ட். இது வந்து நான் வேறு யாரையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு த பிராண்ட் வாட் ஐ ஹவ் கிரியேட்டட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் நான் அதை பற்றிலாம் சொல்லலை. நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஃபார் பிஸ்னஸ் கன்சல்டிங். ரெண்டாவது வாட் வி ஹவ் கிரியேட்டட் இஸ் GMF. திஸ் இஸ் ஃபார் தி மெம்பர்ஸ் who are doing less than 1 crore டேர்ன் ஓவருக்கு ஆன்லைனில் மென்டாரிங். இது வந்து தனியாக ஒரு GMF குரூப் மென்டாரிங் ஃபோரம் அப்படின்னு ஒன்று. இது ரெண்டுமே வந்து காப்பிரைட் பண்ணியிருக்கு. ட்ரேட்மார்க் பண்ணோடனே காப்பிரைட் பண்ணியிருக்கு. நிறையா செக்டார்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணிவிட்டு அதை காப்பிரைட் பண்ணிட்டீங்கன்னா யாரும் டச் பண்ண முடியாது. ட்ரேட்மார்க் இஸ் ஃபார் 10 years, காப்பிரைட் இஸ் ஃபார் 60 years, ரைட்? ஸோ யூ கேன் டூ தட். ஸோ ஃபைனலி இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month பிஃபோர் கனெக்ட் ஆனது கெட் பிளேஸ்டு ஹியர். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயியை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆன்லைன் கிளஸ்டர். ஒரு ட்ரையல் ரன் மட்டும் போயிருக்கு. யூ won't believe, within 15 days we have got 10,000 applications all over Tamil Nadu. 10,000 applications. நாங்களே எதிர்பார்க்கல. எம்ப்ளாயர்ஸ் ஒரு 350 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. Now we are moving ahead to the next part. இது வந்து கம்ப்ளீட்டாக இட் இஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒன்லி ஃபார் த பிராண்ட் பில்டிங். இது வந்து எங்களோட பிராண்ட் பில்டிங்காக பண்ணது மட்டும்தான். இன்ஃபேக்ட் இதெல்லாம் தாண்டி இந்த 3 வந்து நேம். அடுத்தது தாண்டி ஐம் கிரியேட்டிங் எ பிராண்ட். ராஜா ராமசுந்தரம் அப்படிங்கிறது தான் பிராண்ட். இது பல ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார், இருந்தாலும் சொல்கிறேன். கூகுளில் போய் ராஜா ராமசுந்தரம் அடிச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பிராண்ட். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 தான். நம்பர் 1 இஸ் யூ ஹவ் டு பிகம் அ பிராண்ட் அண்ட் பி அ பிராண்ட். இட் இஸ் நாட் பிகமிங் அ பிராண்ட், இட் இஸ் யூ ஹவ் டு பி அ பிராண்ட். நம்பர் 1. நம்பர் 2, இட் இஸ் ஆல்வேஸ் த்ரூ ரெஃபரல். நீங்கள் பிராண்டாக இருந்தீங்கன்னா ரெஃபரல். உருப்படியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரெஃபரல் பண்ணுவான். கரெக்டாக? உருப்படியாக செய்யலினாலும் ரெஃபர் பண்ணுவான். கொடுக்காதங்கிற ஒரு ரெஃபரல். அதனால் எது நமக்கு சௌரியம், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது பிராண்டு. அதனால் அந்த பிராண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. நம்பர் 2, வாட் யூ கேன் டூ இஸ், எஸ் திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங். டெக்னிக்கல் இன்புட்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிங்க. ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வாங்க. யூ கிவ் மோர் டெக்னிக்கல் இன்புட்ஸ். 3 விஷயம் பண்ணுவாங்க ஆன்லைன் ப்ரமோ பொறுத்து. ஒன்று வந்து ப்ரமோஷன், another one is இன்டர்வியூ, தேர்ட் இஸ் தி அவேர்னஸ் கிரியேஷன். யூ கோராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது அவேர்னஸ் தான். வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் who are creating a brand online. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. மேபி பாருங்களேன், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது யூ ஹவ் plenty ஆஃப் செக்டார்ஸ், plenty ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆர் தேர். நீங்கள் எத்தனை கொடுக்கலாம் தெரியுமா? யூ கேன் டூ ஒண்டர்ஸ் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ பி ஆக்டிவ் இன் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஃபார் ஒன்லி கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் பப்ளிக். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். யூ வில் பிகம் அ பிராண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான இடம், எஸ் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து டிஃபைன் யுவர் ரோல் இன் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் பிஸ்னஸில், முதல்ல அதை டிஃபைன் பண்ணுங்கள். ஹூ ஆர் யூ இன் யுவர் பிஸ்னஸ்? கேன் யூ டிஃபைன் தட்? இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் கட்டிட்டு அழுகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டீமையே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுங்க. இப்போவுமே பார்க்க முடியாமல் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வந்தால் தானே பார்க்குறதுக்கு, அது ஒரு பிரச்சனை. ஸோ பார்க்கக்கூடாதுங்கிற முடிவெடுங்க. டாப்பில் உட்காருங்க. யூ ஒர்க் ஒன்லி ஃபார் த க்ரோத் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் எடுக்கிறது, அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுல மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்காது.
நீங்கள் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லேருந்து வெளியில் போகணும்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட், தட் இஸ் பிகமிங் அ பிராண்ட், பீயிங் அ பிராண்ட். பிராண்ட் பில்டிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கிரியேட் மோர் அவேர்னஸ். நெட்வொர்க்கிங் அப்படின்னு வந்ததுன்னா போயிட்டே இருங்க. பட் நெட்வொர்க்கிங்க்கு தனி ரீல்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்கள். நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் யூ டிஃபைன் யுவர் ரோல், வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. தட் இஸ் another பிக் திங் that you have to do. ரொம்ப முக்கியமான இடம். this is what we have done. இதில் நிறைய பேசலான்னு பார்த்தேன், but still I don't have time. Competition to collaboration. We have also done some project on collaboration. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யுங்க தயவுசெய்து. மரத்துக்கு மரம் உண்டியல் வச்சு மாட்டிக்காதீங்க. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா ஒன்றே நம்மளால் பண்ண முடியல, ஒன்று பண்ண முடியலங்கிறதுக்காக அடுத்தது போகாதீங்க. யூ கேன் டூ இட் சீரியஸ்லி. அடுத்தது போகிறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது போங்க. Collaboration is nothing but you have CNI in place. For example, if you have chapter, எங்கள் ஒரு சாப்டர் ஈரோடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார் சார், ஆர் கோயம்புத்தூர். நான் முடிக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி வந்து நின்றுங்க. ஓகே, இன்னும் 4 minutes இருக்குது. ஆல் ரைட். ஸோ பேசலாமா, இது வேண்டாமா, டீட்டெயிலிங் வேண்டாமா? கொலாபரேஷன், ஏன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் சொல்கிறேன் நான். சீரியஸ்லி இட் இஸ் டிஃபிகல்ட், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். இட் இஸ் அ சேலஞ்ச் ஐ எம் புட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மதுரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈரோடு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே ஒரு வெர்டிக்கலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் பண்ணதை இன்னொருத்தர் பண்ண முடியாது. கிரியேட் அ காமன் ஹப். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை சாப்டர், ரைட், மதுரை சாப்டர், சிஎன்ஐ மதுரை சாப்டர் அப்படின்னா யூ கிரியேட் அ காமன் ஹப் இன் டிஜிட்டலி, ரைட். யார் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். கிரியேட் அ காமன் பிராண்ட், ட்ரேட்மார்க். அந்த இடத்துல இருந்து எல்லா சர்வீஸையும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு லான்ச் இன் another 90 days டைம். தி கான்செப்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஆர்கானிக் நேச்சுரல்ஸ் ஓரியன்டாக இது வந்து ஈரோட்டில் ஃபஸ்ட்டு வி பிளான்ட் இனிஷியலி ஃபார் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். பட் இப்போ வந்து ஈரோட்டில் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஒரு அமைஞ்சு வந்தது, அதனால் லான்ச் பண்ணியிருக்கோம். யூ won't believe, இட் இஸ் a 40 lakh ப்ராஜெக்ட். 10 டைரக்டர்ஸ் இருக்காங்க. பர் ஹெட்டுக்கு 4 லட்ச ரூபா. ROA is within 1 year. Break even from 4th month. இதுதான் ப்ராஜெக்ட். பட் யூ கேன் டூ ஒண்டர்ஸ் ஈவன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா யூ ஹாவ் too many people, too many sectors in place. அதனால் காம்படிஷன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு கொலாபரேஷன் கொலாபரேஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் டெர்மினாலஜி, ரைட். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்ந்துருவீங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு வின் தெம், ஜாயின் தெம். வெரி சிம்பிள். உன்னால் அவனை ஜெயிக்க முடியலையா, அவங்க கூட சேர்ந்துக்க. இதுதான் உத்தமம், இதுதான் மூளை, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து தனியாக பண்ணணும் அப்படிங்கிற இடம் இல்லை. கொலாபரேட் பண்ணிக்கிங்க. கொலாபரேஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னாலஜி. நிறையா இருக்குது, நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கூட ஐ கேன் கிவ் யூ, பட் லேட்டர் ஆன் ஐ வில் கிவ் யூ. ஈவன் அமேசான் இஸ் ஆல்சோ ரன்னிங் வித் கொலாபரேஷன், ரைட். நெட்ஃப்ளிக்ஸ், நிறையா கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. ப்ராபப்ளி ஐ வில் ஷேர் யூ லேட்டர். ஸோ எஸ், தெர் இஸ் அ பிக் கேப். இன்ஃபேக்ட் இது ஒரு வீடியோ இருக்குது, பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். நல்லா குறிச்சுக்கங்க. சமீப காலமா நம்ம நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே. சாரி, டைம் கன்ஸ்ட்ரெயின். ஸோ தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் ரெவென்யூ ஜென்ரேஷன். டிஸ்டன்ஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். தேர் இஸ் அ பிக் டிஸ்டன்ஸ். டெல்லி, தமிழ்நாடு, பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு. அதான் வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். க்ளோஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளான் அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். க்ளோஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிசைன் அண்ட் டெலிவரி. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க ஆஸ் பர் த டிசைன், பட் டெலிவரி வேறையாக இருக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். க்ளோஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் கரெக்ஷன். க்ளோஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளான் அண்ட் ஆக்சுவல். எல்லாத்துக்குமே நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ பின்னாடி கொடுக்கக்கூடிய ஆக்சுவல் வேறையாக இருக்குது. தட் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அதுக்கு ஒரே காரணம், யூ டிடன்ட் டெவலப் யுவர் டீம். So set the system to retain your earned existing revenue by avoiding wastages. Then focus on increasing the revenue. வேறு வழியே கிடையாது. So finally, close the distance between you and your business. There is a big gap between you and your business. உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸுக்குமே நிறையா கேப் இருக்குது. அந்த பிஸ்னஸ் கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா definitely, yes, you are the winner. Thank you very much. Thanks CNI for creating a comeback.